சிலை வச்சிருக்கோம். ஆனா சென்னையில கூட இது வரைக்கும் சிலை வச்சிருக்கோம். அது என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல, எனக்கு கோபம். வணக்கம் சகோ. பாண்டிய மன்னர் பூலித்தேவர் விழாவில் சென்னையில் சிலை வைப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீமான் சொன்ன பதிலை நீங்கள் பார்த்தீங்களா? வணக்கம் சந்தன பாண்டியன். நானும் அந்த காணொலியை பார்த்தேன். அதில் பூலித்தேவருக்கு எதற்கு சென்னையில் சிலை இல்லை என்ற கேள்விக்கு அது ஏன் என்கிட்ட கேட்கீங்க, போய் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. இல்லை, அதற்கான கோரிக்கையை ஏன் நீங்கள் இன்னும் வைக்கலை, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சரியாக பதில் சொல்லவில்லை, மழுப்புறாரு. சீமான் அவர்கள் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். அவர் உண்மையிலே தமிழ் தேசியவாதி, தமிழ் பற்றாளர், தமிழ் சமூகத்தின் மீது மிகுந்த பற்றாளர் அப்படின்னா இந்த கோரிக்கை அவர் என்னைக்கோ வச்சிருக்கணும் முதலமைச்சர்கிட்ட. இல்லை, அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கணும். அப்படி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். இப்போ அவர் ஒரு ஊரில் ஒரு மீட்டிங் போடுறாரு மேடையில் அப்படின்னா, அந்த ஊரில் இரு பெரும் சமூகங்கள் எந்த சமூகம்னு பார்த்து அந்த சமூகத்தின் முன்னோர்களை பெருமையாக பேசுவது. உதாரணத்துக்கு முக்குளத்தூர் சமுதாயம் அதில் அதிகமாக இருந்தால் முத்துராமலிங்க தேவர், மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார், பூலித்தேவன் இவர்களை பற்றி பெருமையாக பேசுவது. அல்லது தலித் சமூகம் அதிகமாக இருந்தால் தலித் சமூக தலைவர்களை பற்றி, அவர்கள் அந்த முன்னோர்களை பற்றி பெருமையாக பேசுவது. இதுதான் அவரின் வாடிக்கையான செயல். அது மட்டுமல்ல, சீமான ஒரு கேப்பார் கைப்பில் தான். அவருக்கு வரலாறு முழுசாக தெரியாது, வரலாறை பற்றி படித்தவரும் கிடையாது. அடுத்தவங்க சொல்றதை அப்படியே கேட்டு அதை மேடையில் ஒப்பிப்பவர், இல்லைன்னா பேட்டியில் பேசுறவர் தான். அதன் உண்மைத்தன்மையை ஆராயும் பக்குவம் அவருக்கு கிடையாது. இப்போ இடையில கூட ஒரு பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர் இல்லைன்னா புலித்தேவருக்கு வரலாறே இல்லைங்க. அதுதான் அவருக்கு தெரிஞ்ச வரலாறு. இதை அவர் படிச்சிருப்பாரா, புலித்தேவன் முன்னோர்கள் யாருன்னு படிச்சிருப்பாரான்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது. ஆனா அவருக்கு அதை பற்றின ஒரு அறிவு கிடையாது. 1378 புலித்தேவனின் முன்னோர்கள் அரகுண ராம சிந்தாமணி புலித்தேவன் என்பவர் ஆவடாபுரம், அதாவது அந்த காலத்தில் பாண்டியர்களின் கூற்றமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆண்டவர்கள் பாண்டிய குலத்தில் உதித்த புலித்தேவனின் முன்னோர்கள். அதுக்கப்புறம் 100-200 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாளையப்பட்டு என்ற ஒரு நாயக்கர் கான்செப்டில் வர்ற பாளையப்பட்டு என்பதே உருவாகிறது. அது கூட அவருக்கு தெரியாது. இவ்வளவுதான் சீமானின் அறிவு, வரலாற்றை பற்றிய அறிவு. அவரு பெரிய தமிழ் சிந்தனையாளர்ன்றாங்க, அவர் பெரிய தமிழ் பற்றாளர் அப்படிங்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு அந்த அறிவு கிடையாது. வணக்கம் சகோ, நான் சந்தன பாண்டியன். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாமன்னர் பூலித்தேவர் விழாவில் சென்னையில் சிலை வைப்பு தொடர்பாக சீமான்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு பதிவு பண்ண முடியுமா? அண்ணே வணக்கண்ணே. அண்ணே, இது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. நிறைய அரசியல்வாதிகள் தனித்துவமாக அரசியல் பண்ணுறாங்க, தனி கட்சி வச்சு நடத்துகிறாங்க. நீங்கள் இப்போ இந்த சமீபத்தில் இந்த நானும் இப்போ தென்காசி மாவட்டம் தானே. இப்போ சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு நாம் தமிழர் கட்சின்னு வச்சுட்டு ஒரு தமிழகத்தில் ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவரோட நிலைப்பாடு எல்லா தலைவர்களுக்கும் சிலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி தம்பி நான் கண்டிப்பா நான் முயற்சி எடுத்து நான் வைப்பேன், ஏதாவது ஒன்று சொல்லலாம். அதை விடுத்துட்டு முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்கன்றாரு இவரு. இது இந்த மாதிரி இப்படி என்ன பேச்சுன்னு எனக்கும் தெரியல. முதல்வர்கிட்ட போய் கேளுங்கன்னா, இப்போ இவர் மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்போ சென்னை விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையத்துக்கு விரிவாக்கத்துக்கு அந்த மக்களோட சேர்ந்து உட்காந்து எனக்கு இது போராட்டம் நடத்தினாப்புல. அதே மாதிரி இங்கே மதுரையிலையும் சின்ன உடைப்புங்கிற கிராமத்து மக்கள் வெளியே கொஞ்சம் விரிவாக்க பையத்துக்கு அதுக்கு வந்தாப்புல, விமான விரிவாக்கம் நிலையத்துக்கு அதுக்கும் போராட்டம் நடத்துறே வந்தாப்புல. அது மாதிரி செவிலியர்கள் பணி நிரந்தரம் அதுக்கெல்லாம் வந்தாப்புல, போராட்டம் நடத்தினாப்புல. இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களையும் இதையும் எடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற சீமான் அவர்கள் ஏன் இப்ப ரீசெண்டா இது கல்லு குடிக்கிறதுக்கு கூட மரத்து மேல ஏறி போய் கல்ல அதை ஒரு அரசு அறிவிக்கணும், இந்த இதை மக்கள்கிட்ட சந்தைப்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னாப்புல. போராட்டம் எடுக்கிறவர் ஏன் இந்த இந்திய தேசிய சுதந்திரத்துக்காக போராட்ட பொதுவான சமூகம் தானே நானு, அந்த மாதிரி எங்க மாதிரி சமூகத்துக்கு பொதுவான ஒரு சிலை வைப்பதற்கு ஒரு சின்ன கோரிக்கையாவது வைக்கலாம்ல. ஆனா அவரோட பேச்சு கொஞ்சம் எல்லா சமூக மத்தியில கொஞ்சம் அது மன வருத்தம் தானே.
அது மாதிரி சகோ சீமான் வந்து எல்லா விஷயத்துக்கும் அவரே வாண்டடாக போய் முன்னாடி போய் கருத்து சொல்லுவாப்புல. கேட்டாலும் கேட்காட்டாலும் அவரே போய் பதில் சொல்லுவாப்புல. ஆனால் இந்த விஷயத்தில் கேட்டாலும் என்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க, பாண்டிய மன்னருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னால் என்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எது நடந்தாலும் முதன்மையா ஓடி அந்த இதுல தன்னை ஈடுபடுத்தி கொள்ற சீமான் அவர்கள் ஒரு இந்திய தேசிய சுதந்திரத்துக்கு முதல் குரல் எழுப்பிய மாமன்னர் அவங்க பூலித்தேவர் அவர்கள் சிலை வந்து வந்து ஒரு தமிழகத்தின் தலைநகர்ல இல்லை. அதை வைப்பதற்கு சாத்தியக்கூறு என்ன, நிலைப்பாடு என்னன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு மட்டும் வந்து அது எனக்கு தெரியாது, அது வந்து முதல்வர் அவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. அப்பனா எல்லா விஷயத்திலும் முதல்வர் அவர்களே பார்த்துக்கோங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்லானே. அது ஏன் அப்படி சொல்லுதான்னு தெரியல. நான் ஒரு பொதுவான சமூகம் தானே, இருந்தாலும் வந்து மேற்கொண்டும் நீங்க திருநெல்வேலி தென்காசி எல்லா ஏரியாலையும் வர மக்கள்கிட்ட கருத்துக்கு நிறைய கேளுங்கண்ணே. அப்ப கேட்டாதான் வந்து உண்மை தன்மை தெரியும். ஆனா அவரு வந்து சொன்ன பதில் வந்து சரியான பதில் வந்து என்னோட பார்வைக்கு அது கிடையாதுண்ணே. ஆமா. இது இந்திய தேச சுதந்திரத்துக்கு போராடின எந்த தலைவர்கள் ஆனாலும், அது எந்த சமூகம் ஆனாலும் பாரபட்சம் இல்லாம இந்த அரசு வந்து அமைச்சு கொடுக்கணும். அந்த இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறத இதை தானே வந்து நான் பதிவு பண்ணுதேன். இது இப்ப ஒரு இவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க. இப்ப வஉசி சிதம்பரனாருக்கு வந்து நாங்க அங்க விமான நிலையத்துக்கு பெயர் வைக்க சொல்லியிருக்கு. அப்ப அவர் வந்து சுதந்திரத்துக்காக வந்து செக்கிழுத்து இருக்கிறாங்க, கப்பல் ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப வந்து அவர் அப்படி நம்ம இந்திய நாட்டுக்காண்டி பாடுபட்டவங்க தான் பார்க்கணுமே தவிர, அவர் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் வச்சிட்டோம்னா அவங்க பெரிய அப்படின்னு காழ்ப்புணர்ச்சியோட சில பேர் செயல்படுதாங்க. அது வந்து ஏற்புடையது அல்லண்ணே. நன்றி, வணக்கம்ண்ணே. சகோ வணக்கம் சகோ. இந்த மாமன்னர் பூலித்தேவரோட விழாவில் சீமான் பேசிய அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் பார்த்தீங்களா? சென்னையில் பாண்டிய மன்னருக்கு சிலை வைப்பு தொடர்பாக எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டுட்டு வரேன். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். இது வந்து மிக முக்கியமான கேள்விண்ணே. இதை வந்து அந்த 310வது புலித்தேவர் ஜெயந்திக்கு வந்த சீமான் போன்றவர்கள் வந்து பேசியது நமது முக்குளத்தினத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து இல்லை பொதுமக்கள் கவனிச்சாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி. அதை நல்லா பார்த்தவங்களுக்கு அது புரியும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்திற்கும் மேடை போட்டு அந்த சமூகத்துக்கான கோரிக்கைகளை வந்து அவர் வந்து முன் வச்சு வருவது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். தற்சமயமாக அதை ஒரு அரசியலாகவே பண்ணிட்டு வராப்புல. சில பேர் மாற்றங்கள் மற்றும் இடஒதுக்கீடு, இல்லைன்னா இடம் பெயர்வு மற்றும் நெசவாளர்களுக்கு அப்படி இப்படி அனைத்து சாதிகளுக்குமே அங்கங்கே. ஆனால் இது வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்துக்கு வந்து அவர் எந்த ஒரு கோரிக்கையும் வச்சதும் இல்லை, வைக்கவும் இல்லை. மாவீரன் புலித்தேவருடைய வரலாறை வந்து பேசி தான் வளர்ந்த ஆள் அவர். அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஆரம்பத்தில் அவர் ஒரு ஒரு அரசியல், பின்னாளில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்திற்கு முழுக்க எதிரான ஒரு அரசியல் தான் அவர் பண்ணுறாப்புல. நிருபர் வந்து ஒரு பெரிய அவர் வந்து பெரிய ஒரு கேள்வி ஒன்றும் அவர்கிட்ட வந்து கேட்கல. அவர் வந்து சிம்பிளாக கேட்டாப்புல. அதாவது எதனால் இந்த மாதிரி சென்னை போன்ற மாநகரங்களில் வந்து எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை இருக்குது, ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான முதல் போராட்டம் சிப்பாய் கழகத்துக்கு முன்னாலேயே வந்து முதல் போராட்டம், முதல் குரல். அதே மாதிரி அதே 310வது மாமன்னன் புலித்தேவர் விழாவில் கலந்து கொண்ட பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவர்களிடமும் அந்த கேள்வியை கேட்டாங்க. கேட்கும்போது ஐயா வந்து இதை வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாப்புல. அந்த பதில் வந்து மிகவும் ஏற்புடைய பதில் இல்லை. அதாவது வைப்பேன் சிலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் மற்ற மாற்று சமூகங்கள் வந்து ஏதாட்டி நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த பதிலை சொன்னாப்லையே அப்படின்னு தெரியல. இல்லை இது வந்து கோயிலெலாம் வந்து அந்த மாதிரிலாம் வைக்க இது அறநிலையத்துறை வந்து இதை அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் பல கோயில்களில் வந்து அந்த மாதிரி சிலைகள் இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. ஏன் அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அறைன்னு சொல்லி ஒரு அறை தனியாகவே இருக்குது.
அதுக்குள்ளே மாமன்னன் புலித்தேவருடைய திருவுருவ படமும் அங்கே இருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்சது தான். புலித்தேவர் அரணே சொல்லி அது தனியாக இருக்குது. அந்த அறைக்குள்ளே அவர் திருவுருவ படம் இருக்கிற இடத்துல ஒரு சிலை வச்சா அது ஒன்றும் பெரிய தவறுலாம் ஒன்றும் கிடையாது.